மட்டன் சுக்கானா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி சிக்கனில் சிக்கன் 65ஓ அது மாதிரி மட்டன்னா மட்டன் சுக்கா தான் ஞாபகத்தில் வரும். அப்படிப்பட்ட மட்டன் சுக்கா எவ்வளோ சிம்பிளாகவும் எவ்வளோ டேஸ்டியாகவும் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்களேன், இந்த மெத்தடை வச்சு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க கல்யாண வீட்டில் இருக்கிற சுக்கா மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக உள்ள மட்டன் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு நான் போட்ட அளவுக்கு போட்டால் போதும். தண்ணியும் கொஞ்சமாக விட்டால் போதும், ஏன்னா கறியிலேருந்தே தண்ணி வரும். வேக விட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. இது கறியை பொறுத்து தான். ஒரு 3/4 அளவு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டை வந்து ஒரு பெரிய பட்டையாக 2 பட்டை, 3/4 கிலோ கறிக்கு வந்து ஒரு 20 மிளகா எடுத்துக்கோங்க, 2 வெள்ளைப்பூடு, ஒரு 4-5 கிராம்பு, இவ்வளோதான் மசாலா. அதுக்கப்புறம் கறி வெந்து வந்துருச்சு. அந்த தண்ணியோடையே இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகா கொஞ்சம் தண்ணி விட்டு வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் அதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இப்படி நல்லா வேக விடுங்க. அந்த மசாலாலே அந்த கறி வந்து வேகணும். அப்போ உங்களுக்கு வந்து உரப்பு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கலந்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருள அந்த மசாலாலேயே வந்து கறி வேகணும். வெந்துட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கிறப்பவே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா சுக்கா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கறியில் வந்து மசாலா இறங்கிக்கிட்டே இருக்குது. நல்லா சுருள வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே விட்டால் போதும், அதில் அப்படியே வந்து வெந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கறியிலையுமே அந்த மசாலாவோட டேஸ்ட் இருக்கும். நல்லா நமக்கு அப்படி சுவைஞ்சு இருக்கலாம். இப்போ வந்து எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெயில் பொரித்து நான் அந்த இது வந்து எண்ணெயில் போடுறது என்னால் எடுக்க முடியல. எடுத்தேன், அது வந்து வரல. இப்போ நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபைனலாக. அப்போ வந்து நீங்கள் வெள்ளைப்பூடு தட்டி போட்டுக்கோங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்து இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், சுக்கா ரெடி. எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 2 பட்டை, பெரிய பட்டையாக 2 பட்டை, 5 கிராம்பு, 20 வரமிளகா எல்லாத்தையும் போட்டு, 2 பல்லு பூண்டு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி அந்த மசாலாலேயே கறியை கொஞ்சம் வேக விட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ வந்து நான் இந்த பூண்டு தட்டி போட்டு அதை கொஞ்சம் அந்த ஹீட்லேயே கிண்டி விடுறேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வறுத்து போட்டு முடிச்சுக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நாங்கள் இப்படி எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொதுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எண்ணெயோடு இருந்தது பார்த்திங்கன்னா அந்த இதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் என்னென்ன செஞ்சோன்னு சொல்லி காட்டுறேன். சுட சாதம், மட்டன் குழம்பு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து எங்கள் அம்மா செஞ்சது தான் எல்லாமே. மட்டன் குழம்பு நல்லிலாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சுக்கா, அப்புறம் ரசம் செமிக்கணும் இல்லையா, நல்லா ரசம் வச்சு அன்றைக்கி முடிச்சாச்சு. நல்லா செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சுக்கா ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த குழம்பு ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மட்டன் சாப்ஸும் சூப்பராக இருக்கும். அது ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக அப்படியே ஒவ்வொரு இதுலேயும் அப்படியே அந்த மசாலா இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.